தமிழ், தமிழன், தமிழ்நாடு, தமிழீழம் என்ற எல்லைக்குள்ளேயே இருந்து தன் வாழ்நாளை போராடி இருக்கின்றார். ஈழத்திலே ஏற்பட்ட அந்த இன்னல் அந்த நம்முடைய இதயங்களெல்லாம் இன்றும் மறையாமல் எப்பொழுதும் நம்மை தூங்க வைக்காமல் வைத்து கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்வு, அந்த நிகழ்வை தத்ரூபமாக தஞ்சையிலே ஒரு நினைவிடம் கட்ட வேண்டும் என்று முதலில் அவர்கள் ஒரு தூணை பெரியாருடைய ஸ்தூபியைப் போல ஸ்தூபியாக வரைந்து அங்கே இருக்கின்ற ஈழத்தினுடைய டேங்கியிலே அடியிலே தமிழர்கள் படித்து நசுக்கி கொல்லப்பட்டிருப்பது போலும், அதற்கு அந்த சிங்களத்தினுடைய கத்தி ஒன்று குத்தி கொண்டிருப்பது போலும் ஒரு பருவத்தை வரைந்து அதை தஞ்சையில் வைப்பதற்காக ஐயா அவர்கள் நெடுமாறன் ஐயா அவர்கள் தலைமையிலே வந்து நாங்கள் எல்லாம் கலந்து பேசுகின்ற பொழுது, இது போதாது, இதை விட பெரிதாக செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்தேன். அதனுடைய தொடர்ச்சியாக அந்த ஓவியங்களே கற்சிலைகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. அவர் கடைசியாக அங்கே வைக்கின்ற பாலச்சந்தருடைய படத்தையும் வரைந்து கொடுத்து கல் சிலையாக அங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய உந்து சக்தியாக எல்லோருக்கும் உற்சாகத்தை கொடுக்கின்ற, வேறுபாடு இல்லாமல் வைகோ அவர்களையும் திருமாவையும் இணைக்க வேண்டும், வைகோ அவர்களையும் மற்ற தலைவர்களையும் இணைக்க வேண்டும், சீமானை இணைக்க வேண்டும், எல்லோரையும் இணைக்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் எதிர்காலத்தில் நாம் தமிழ் தேசியத்தை வெல்ல முடியும், ஈழத்தை வெல்ல முடியும் என்கின்ற கருத்தை அவ்வப்போது அவர் வலியுறுத்தி கொண்டே இருப்பார்கள். இவர்கள் இணைந்தால் தமிழ்நாடும் தமிழ் ஈழமும் நிச்சயமாக உருவாகும் என்று சொல்லி அவர்கள் கனவு கண்டார்கள். முதல் தடவை அவர் உயிர் காப்பாற்றப்பட்ட பொழுது, நான் சாவறதுக்குள்ளே ஈழத்தை பார்த்துட்டு சாகணும், அது நடக்குமா நடராஜன் என்று எம்மன் என்று தான் என்று சொல்வார். நான் தனி தமிழில் பேசுங்க விடவே மாட்டார். அப்படிப்பட்ட உணர்ச்சி மிக்க ஒரு ஓவியர், அந்த உணர்ச்சி மிக்க களப்பணியாளர், பல தமிழர்களுக்கும் தமிழ் இளைஞர்களுக்கும் வருங்காலத்தில் பெரிய வழிகாட்டியாக அமைய வேண்டிய அவருடைய சாதனைகளையும் அவர் முன்னெடுத்து சென்ற காரியங்களையும் நாம் மனதில் வேண்டி வருங்காலத்தை இங்கே பேசியவர்களுடைய முன் பலவற்றை குறிப்பிட்டிருக்கிறார்கள். நான் அவற்றுக்கெல்லாம் அவர்களோடு மாறுபட்ட கருத்து இல்லை என்றாலும், அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறதோ, தமிழகத்திற்கு இப்படியோ என்றெல்லாம் நினைக்கிறீர்கள், நினைக்காதீர்கள். நாவலம் தீவு நம்மை விட்டு போகாது, நீரதன் புதல்வர் நினைவாகட்டாதீர்